ஜென் கதைகள். உண்மையை எப்பொழுதும் நேசி. காட்டில் ஒரு முயல் இருந்தது. அது சிறந்த படிப்பாளி. ஏராளமான புத்தகங்களை படித்துக்கொண்டே இருக்கும். அடுத்தது கடல்வாழ் உயிரினங்களை பற்றிய புத்தகம் படிக்க வேண்டும். கடல் ஆமையிடம் கேட்கலாமா? கூடாது கூடாது, புத்தகம்தான் இருக்கிறதே என்று நினைத்தது. எல்லா விலங்குகளும் முயலின் திறமையை கண்டு வியந்தன. அதனால் முயலுக்கு காட்டில் நல்ல மரியாதை. அதுவே தலைகணமாகவும் மாறியது. ஒரு நாள் வழியில் வந்த கரடி முயலை பார்த்து, முயலாரே வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டது. முயலோ, உனக்கு பதில் சொல்லலாம் எனக்கு நேரம் கிடையாது, நான் முக்கியமான புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றது. கரடி இவன் ஏன் இப்படி மாறிப்போனான் என்று ஆச்சரியம் கொண்டது. ஒரு நாள் வழியில் ஜென் துறவியை சந்தித்தது முயல். துறவியிடம் தனது பெருமையை கர்வத்துடன், மகானே, என்னை போன்ற படிப்பாளிகள் இந்த காட்டில் யாரும் இல்லை என்று சொன்னது. துறவி அமைதியாக, நல்லது, எதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு முயல், எல்லாவற்றுக்கும் புத்தகம் இருக்கிறதே, சூரியன், நிலா எல்லாவற்றையும் படித்துதான் தெரிந்து கொள்கிறேன் என்றது. துறவி, எதையும் நேரில் பார்த்து தெரிந்து கொண்டது எதுவும் இல்லையா என கேட்க, உடனே முயல், புத்தகத்தை படித்தால் வீட்டிற்குள் இருந்தபடியே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாமே, எதற்காக அலைந்து நேரில் சென்று பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது. துறவி, வாய்ப்பு உள்ளவற்றை நேரில் பார்த்து தெரிந்து கொண்டால் இன்னமும் சிறப்பாக இருக்குமே என்றார். அது என்று முயல் பேச தயங்கியது. துறவி, முதலில் உன் கர்வத்தை விடு. உனக்கு பிரபலமான கவிதை ஒன்றை சொல்கிறேன் கேள். வானத்தில் முழு நிலா, நீரில் அதன் பிம்பத்தை ஏன் ரசிக்கிறாய்? கொஞ்சம் நிமிர்ந்து பார் என்று அறிவுரை கூறினார். உடனே முயல், மகானே, என்னை மன்னியுங்கள், உண்மையை புரிந்து கொண்டேன், நீங்கள் சொன்னபடியே கேட்டு நடப்பேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பியது. ஜென் கதைகள். தளராத உறுதி வேண்டும். மடத்தில் ஜென் துறவி ஒருவர் சீடர்களுக்கு மனம் தளராமல் இருப்பதை பற்றிய பாடத்தை கதையாக நடத்தி கொண்டிருந்தார். எறும்பு ஒன்று தன் வாயில் சற்று நீளமான உணவுப் பொருளை தூக்கிச் சென்றது. அப்பொழுது அது செல்லும் வழியில் ஒரு விரிசல் தென்பட்டது. அதை தாண்டி செல்ல முடியாமல் தவித்தது எறும்பு. சற்று நேரம் கழித்து அந்த எறும்பு தன் உணவை அந்த விரிசல் மீது வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று விரிசலை கடந்த பின் தன் உணவை எடுத்து சென்றது. அதே போலதான் நாமும் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும் இடையூறுகளை பாலமாக வைத்து முன்னேற வேண்டும். அந்த சிறு எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தாலே போதும், நம் வாழ்வில் எந்த தடையையும் எளிதாக கடந்து செல்ல முடியும் என்று கூறி அன்றைய பாடத்தை முடித்தார் குரு.